ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். மதிய சாதம் மீதமான அதை வேஸ்ட் பண்ணாமல் நைட்டுக்கு ஒரு அருமையான டின்னர் ரெசிபி செஞ்சிடலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பவுலில் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மதியம் வடித்த சாதம் எனக்கு மீதி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நான் நைட்டுக்கு டின்னருக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி தான் இதில் நம்ம செய்ய போகிறாங்க. இப்போ இந்த சாதத்தை ஒரு பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்குங்க. இப்போ இதில் போட்டுடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் இதில் போட்டுட்டோம். இப்போ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கோதுமை மாவு இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு வெறும் சாதம் அரைக்கும் போது அது ரொம்ப பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு இதிலே ஒட்டிக்கும். இதோட அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கனால நம்ம மாவுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நம்ம கெட்டியாக அரைக்கணுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்றாமலே இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே இதில் போட்ட பிறகு இதை என்ன பண்ணுறீங்கன்னா இது நல்லா பிணையணும். பிணையும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கையில் நமக்கு ஒட்டுது. இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே உருட்டிக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு. அதனால் இது அளவில்லை. நீங்கள் இது நமக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக வரணும். அதுக்காக தான். அதனால் நல்லா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நல்லா சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு நான் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு கையில் ஒட்டிச்சு. நான் கோதுமை மாவும் இடியப்ப மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். ஆனால் நடுவில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டு நடுவில் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம எடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி கட்டையை வச்சுக்கோங்க. இதில் நம்ம மாவு கொஞ்சம் கீழே போட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அது சாதம் போட்டிருக்கனால கொஞ்சம் நமக்கு கட்டையிலலாம் ஒட்டும். இப்போ நம்ம இதை ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க. மெலிசாலாம் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக தான் அதை தேய்க்கணும். அது மாதிரி கீழே ஒட்டிடாமல் கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க. நமக்கு இந்த ஓரம்லாம் பிசுறு பிசுறாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நல்லா திரட்டிக்குங்க. திரட்டின பிறகு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது அச்சிக்காக வச்சுருக்கேன். இதை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தனியாக வந்துடும். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடுங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில். பாருங்கள், இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுட்டோம். இதை என்ன பண்ணால் ஒரு தோசைக்கல் ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே நம்ம இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் போல் எண்ணெயை இதை சுற்றி நீங்கள் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் சில பேருக்கு பிடிக்காது, எண்ணெய் அதிகமாக ஊற்றுறது. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் கூட செய்யலாம். ஆனால் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் டிஃபன் பாக்ஸ் அச்சு வச்சு இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸோட மூடியாக இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். இதோட பெருசாக கூட பண்ணலாம். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா சப்பாத்தி நம்ம போடுறதுக்கு பதிலாக அந்த சப்பாத்தியில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், கோதுமை மாவோட கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி பிணைவோம். ஆனால் அந்த தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம அந்த ரைஸை என்ன பண்ணுறோம், நல்லா அரைச்சிக்கிட்டு அதோட மாவை சேர்த்து நல்லா பிணையிறோம். இது நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் கலரும் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். அது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள், பூரி மாதிரி நமக்கு லைட்டாகவே உப்புது பாருங்கள்.
இது ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. அதனால் போட்டு உடனே திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நமக்கு இது வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து சாதம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு ஒரு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் டின்னருக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.